guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 Maths Chapter 2 Basic Algebra exercise 2.10 determine the region in the plane determined by the inequalities. Inequality இந்த கொடுத்திருக்க inequality கவர் பண்ற region தான் இதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது செகண்ட் சம்ல இந்த ரெண்டு inequalities இருக்கு. அதை நம்ம given எழுதிக்கலாம். Given வந்து y is greater than or equal to 2x and minus 2x plus 3y less than or equal to 6 ன்னு இருக்கு. இப்போ நம்மளுக்கு ரெண்டு inequality இருக்கு. அதை நம்ம தனித்தனியா equal to எழுதி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ஈக்குவேஷன் அதாவது அந்த inequalityக்கான எந்த ரீஜியன்ல இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத எடுத்துக்கலாம். y is greater than or equal to 2x ன்னு இருக்கு. இத நம்ம equal to எழுதணும்னா y is equal to 2x. அப்ப x ஓட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா நமக்கு அது ஆன்சர் வந்து y ன்னு வருமா. x வந்து நம்ம 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா y ஓட வேல்யூ நமக்கு 0 and x ஓட வேல்யூ நம்ம 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா y ஓட வேல்யூ நமக்கு 2. x 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y ஓட வேல்யூ 2 and 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா y ஓட வேல்யூ 4. அதே மாதிரி மைனஸ்லன்னு பாக்கும்போது -1 னா y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -2 ன்னு வரும். -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா -4 ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்ப கிராஃப்ல பிளாட் பண்ணிக்கலாம். கிராஃப்ல பிளாட் பண்ணனும்னா 0, 0 இருக்கு and 1, 2, 2, 4. அதே மாதிரி நம்ம -1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா y ஓட வேல்யூ வந்து -2 ன்னு வருமா. -2 ன்னு வரும் and -2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா y ஓட வேல்யூ நமக்கு 4. -1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -2, -2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -4 ன்னு கிடைக்கும். அப்ப -2 னா -4 ன்னு வரும். இதெல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லைன் நம்ம டிரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ற மாதிரி லைன் டிரா பண்ணனும்னா இப்போ y is equal to 2x நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சு அதுக்கான லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான இன்இக்வாலிட்டி எந்த ரீஜியன். இப்போ லைன் இங்க இருக்குன்னா இதுக்கு ஒண்ணா இந்த சைடு இருக்கணும் இல்லனா இன்இக்வாலிட்டி இந்த சைடு கவர் ஆயிருக்கணும். இப்போ ரெண்டு சைடுல எந்த சைடு இருக்கும் நமக்கான சொல்யூஷன் இந்த லைனுக்கான சொல்யூஷன் எங்க இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம எப்படி பார்ப்போம்னா இங்க இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம அதுல இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து நமக்கு கரெக்ட்டா எந்த சைடுல இருக்கு நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா. அப்ப ரெண்டு சைடு நம்ம ஒவ்வொரு சைடா எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சைடு இந்த லைனுக்கு இந்த சைடு எடுக்கலாம். என்ன பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து 1, -1 x ஆக்சிஸ்ல 1 and y ல பாத்தீங்கன்னா -1. என்ன பாயிண்ட்னா பாயிண்ட் வந்து 1, -1ங்கற பாயிண்ட் எடுக்க போறேன். அது வந்து நம்ம இதுல இந்த இன்இக்வாலிட்டி y is greater than or equal to 2x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா இது x இது y வா. x இருக்க இடத்துல நம்ம x ஓட வேல்யூ அப்போ y இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா -1 ன்னு இருக்கு. greater than or equal to 2 into 1 நமக்கு 2 தான் இருக்கும். இப்போ -1 வந்து greater than வந்து -2 ன்னு கொடுத்திருக்காங்க. இது ராங் +2 ன்னு இருக்கு. இது ராங் ஏனா 2 தான் பாத்தீங்கன்னா -1 விட கிரேட்டர். இது நமக்கு கிரேட்டரா இருக்காது. அப்ப இது நமக்கு வராது. அப்ப இது வராதுன்னு தெரிஞ்சாலே இந்த பாயிண்ட் இப்ப நம்ம எடுத்தோம் இல்லையா இது வரலனால அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரீஜியன் இதுக்கு இன்னொரு சைடு இருக்கு இல்லையா another half region தான் கரெக்ட் நமக்கு தெரிஞ்சிரும். அதையும் நான் செக் பண்ணியே உங்களுக்கு சொல்றேன். இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுல இருந்து எந்த சைடு இந்த சைடுல இருந்து என்ன பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து -1, 1 ன்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட் வந்து -1, 1 எடுத்தோம்னா இதுதான் x இது y ன்னு வரும். அப்ப y ஓட வேல்யூ வந்து 1 greater than or equal to 2 into -1 வந்து -2 ன்னு வரும். அப்ப 1 வந்து greater than or equal to -2 1 வந்து greater than -2 தானே இது நமக்கு கரெக்ட். அப்ப நமக்கான சொல்யூஷன் இன்இக்வாலிட்டி கவர் பண்ற ரீஜன் இந்த லைனுக்கான இன்இக்வாலிட்டி கவர் பண்ற ரீஜன் பாத்தீங்கன்னா இந்த சைடு டைரக்ஷன்ல இருக்கு. இத நம்ம லைன் போட்டு நம்ம டிரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ y greater than or equal to 2x க்கான சொல்யூஷன் எந்த சைடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த லைனுக்கு இந்த சைடுல இருக்கு. அப்ப இன்னொரு இன்இக்வாலிட்டி இருக்கு. அதுக்கும் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு இதுக்கும் காமனா இந்த லைனுக்கும் and வரப்போற ஆன்சர் அந்த லைனுக்கும் காமனா இருக்க ரீஜன் எதுன்னு பார்த்துட்டோம்னா அதுதான் பாத்தீங்கன்னா கரெக்ட்டான இன்இக்வாலிட்டி கவர் பண்ற ரீஜனா இருக்கும். அப்ப இன்னொரு இதை கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு வந்து -2x + 3y less than or equal to 6 ன்னு இருக்கு. இந்த 2x நம்ம இந்த சைடு கொண்டு வந்தல y is equal to கொண்டு வரதுக்காக. அப்ப 3y
வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 மைனஸ் இருக்குது இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு வந்துடும் ப்ளஸ் 2x அண்ட் y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 2x பை 3ன்னு வந்துடும். இப்போ y வந்து இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 2x பை 3ன்னு வந்துருச்சா. இப்போ இதை நம்ம ஈக்குவல் டூவில் எழுதிக்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 2x பை 3ன்னு இருக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம். எக்ஸும் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சலாம். அப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு 6 பை 3ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 2 0ன்னு நம்மளுக்கு 2ன்னு வருது. அண்ட் -3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா மைனஸ்லேயும் நம்ம பார்க்கணும் இல்லையா. -3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 3 2s are 6ன்னு வரும். -6 + 6 ரெண்டுமே 0 கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். 0 பை எனிதிங் நம்மளுக்கு 0. -3 எக்ஸோட வேல்யூ -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 0. அண்ட் அதே மாதிரி +3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். +3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 6 12ன்னு வரும். 12 டிவைடட் பை 3ன்னு வரும். கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 4ன்னு வரும். அப்போது ஒய்யோட வேல்யூ 4. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கிராஃபில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0, -0,2ன்னு இருக்குது. 0 இங்கே இருக்குது. அண்ட் 2ங்கிற பாயிண்ட்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு -3, 0ன்னு இருக்குது. -3 இங்கே 0னா நம்மளுக்கு இந்த பாயிண்டில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு +3, 4 3 இங்கே இருக்குது. அண்ட் 4 பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாயிண்ட். அப்போ இங்கே இந்த பாயிண்டில் ஜாயின் ஆகிற மாதிரி இன்னுமே பாயிண்ட்ஸ் எடுத்து கூட நம்ம போடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரும். 3 இதையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் வரைஞ்சோன்னா இந்த லைன் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இன்இக்வாலிட்டி இன்இக்வாலிட்டி நம்ம சால்வ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இந்த லைன் வந்துச்சு. இதுக்கு சொல்யூஷன் இந்த சைடு இருக்குமா, இந்த லைனுக்கு தான் நம்ம பார்ப்போம். லைனுக்கு இந்த சைடு இருக்கா அண்ட் இன்னொரு ஹாஃபில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எந்த சைடு இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். -2x + 3y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. இப்போ இந்த லைனுக்கு இந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டும் இல்லைன்னா இந்த சைட்லேருந்து ஏதோ 2 சைடு 2 ஹாஃபாக இருக்கா. இந்த ஹாஃப்லேருந்து ஒரு பாயிண்ட்டும் இந்த ஹாஃப்லேருந்து ஒரு பாயிண்ட் எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட்லேருந்து இந்த லைனுக்கு இந்த சைட்லேருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இந்த லைனுக்கு இந்த சைடுனா 1,1ன்னு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1,-1ன்னு தான் எடுத்துக்கலாம். இப்போ 1, -1 ஆர் 1,1 எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் 1,-1ன்னு எடுக்கிறேன். 1,-1ங்கிற பாயிண்ட் எடுத்தேன்னா இது எக்ஸ் இது ஒய்ன்னு வரும். அந்த நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா -2 × 1 + 3 × -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. -2ன்னு வரும். -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கா. அப்போ -5 இஸ் லெஸ் தென் 6னா நம்மளுக்கு இது கரெக்டு தானே. ஏன்னா 6ஐ விட -5ங்கிறது கம்மி தான், அதுதான் கொடுத்துருக்கோம். -5 வந்து லெஸ் தென் 6னா இது கரெக்டு. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்து இந்த சைடில் தான் வரும். இந்த சைடில் தான் இந்த லைனுக்கு இந்த ஹாஃபில் தான் நம்மளுக்கு வரும். இந்த சைடு வராதா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சைடு வராது. எனி பாயிண்ட் வச்சு நம்ம செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைடில் இந்த லைனுக்கு இந்த சைடுனா 4,1ங்கிற பாயிண்ட்டு கூட எடுத்துக்கலாம். 4,-4,1 இப்போ -4,1ங்கிற பாயிண்ட் எடுத்தோன்னா இது எக்ஸ் இது ஒய். அப்போ -2 × -4 + 3 × 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். 4 2s are 8 8 + 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா 8 9 10 11 வரும். 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ 11 வந்து லெஸ் தென் 6னா கிடையாது. ஏன்னா 6ஐ விட 11 தான் கிரேட்டர். ஸோ நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வரலினாலே இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு இன்னொரு ஹாஃபில் இருக்க சைடு தான் நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரியும். அப்போ லைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு ட்ரா பண்ணணும்னா இந்த சைடு டைரெக்ஷனில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் சொல்யூஷன் இருக்குது, இந்த சைடில் கவர் பண்ணியிருக்கு நம்ம பார்த்தாச்சு. இதோடது இந்த லைனுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்திருக்கு அண்ட் இந்த லைனுக்கு இந்த சைடு வந்திருக்கு. இப்போ ரெண்டு இதுலேயுமே இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியுமே காமனாக கவர் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற ரீஜன் தான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ காமனாக கவர் பண்ணுறதுனா இதுதான், இந்த ரீஜன் தான் பார்த்திங்கன்னா காமனாக கவர் ஆகுது. இதோ இது டு இது.
இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா காமனாக கவர் ஆகிற ரீஜியன். அப்போ என்ன எழுதிக்கலாம்னா ஆன்சர் வந்து the required solution is the region common to both the inequality. required solution பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்இக்வாலிட்டியும் ரீஜன் வந்து காமனாக கவர் பண்ணுற ரீஜனுங்கிறது தான் இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.